கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சிக்கினால் தப்ப முடியாது. மத்திய 24 அதிகாரம் 4 வாக்கியம் சொல்கிறது, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த உலகமானது பாவம் நிறைந்தது. எந்த விதத்திலாவது எல்லோரும் ஏமாற்றப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் சீடர்களாகிய நமக்கு தேவன் கற்றுத்தருவது என்னவென்றால், ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவனும் நம்மை ஏமாற்றிவிட நாம் இடம் கொடுக்கலாகாது. ஊழியக்காரர் ஒருவர் பெரும் ஊழியத்தில் திருப்தி இல்லாமல் மிகுந்த வெறுப்படைந்து பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு வெளிநாடு வேலைவாய்ப்பு விளம்பரத்திற்கு பார்த்து செவி சாய்த்தார். கணவனும் மனைவியும் ஆகிய தென் ஆப்பிரிக்காவில் உள்ள கனடாவிற்கு சென்றார்கள். பணம் சம்பாதிக்க சென்ற ஊழியக்காரர் ஒரு போதைப் பொருட்களை நடத்தும் கும்பலிடம் சிக்கி காட்டுக்குள்ளிருந்து தப்ப முடியாமல் அங்கே தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த தவற்றை உணர்ந்து அங்கே கடவுளிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே என்று ஜெபித்து வார்த்தைகளை தேவன் கேட்டு மரணப்பிடியிலிருந்து தப்பித்து வந்து மறுபடியும் தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்தார். இதை வாசிக்கும் அன்பான நண்பர்களே, விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒருவனும் ஒன்றும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் சொல்லி தீர்மானித்த அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். வெளிநாட்டு பயணம், பதவி ஆசைகள், இப்படி உங்களை வாழ்க்கையை அது கெடுத்துவிடும். இந்த கடைசி காலத்தில் வாழும் மீதமானவர்களின் பலவீனத்தை நன்கு அறிந்துள்ள இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அந்த வலையோடு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான். தேவன் நம்மை இவ்வளவு எச்சரித்தும் நாம் அநேக நேரங்களில் பல உலக காரியங்களில் சிக்கி தேவ சமூகத்தை விட்டு விலகி விடுகிறோம். தேவனுடைய ஊழியக்காரும் இதில் தப்புவதில்லை. உங்கள் இருதயத்தை ஒன்றும் ஆட்கொள்ள அனுமதிக்க வேண்டாம். ஒவ்வொரு நிமிடமும் பரலோக சிந்தை உங்களை ஆட்கொண்டிருக்குமானால் நாம் நம்மை ஏமாற்றாமல் காத்து கொள்வோம். சிறிதாய் சேகரித்த முத்தான ஆவிக்குரிய வாழ்க்கை சிற்றின்பத்தால் சிதறி போனால் என்ன பலன் உண்டு? சிந்திப்பீர். உலக காரியங்கள் நிரந்தரமல்லாது. தேவனுடைய பிள்ளைகள் அழியாவதுகளையே நாட வேண்டும். ஏற்கனவே ஏமாந்த பின்னும் ஏமாற்றக்கூடாது என்று பாடம் கற்றுக்கொள்ளாதவன் மூடன் ஏமாற வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்போம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டு சமூகத்திலே உங்களை தத்தம் செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இந்த செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளிலே திருமண நாளும் பிறந்த நாளும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.